மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் பார்க்கலாம். நிஃப்டி பொறுத்த மட்டும் 22,500 600 ரேஞ்சில் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெசிஸ்டன்ஸ். இப்போ ட்ரேடிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஏன்னா இப்போ லாங் டேர்முக்கு இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்து 22,600 வந்து இருக்கிறதுனால அந்த இடத்த பிரேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தடுமாறுது. 22,600 பிரேக் பண்ணி மார்க்கெட் சஸ்டெயின் ஆகி போக ஆரம்பிச்சதுன்னா ஈஸியாக 23,000 டெஸ்ட் டார்கெட். ஸோ 23,000க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து ஃபுல் அப் ட்ரெண்ட் தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல குரூஷியல் பாயிண்ட் வந்து என்னன்னா, இந்த 22,600 திரும்பவும் மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுனு திருப்பாப்பு இப்படி ஒரு ஜிக்ஸாக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மார்க்கெட் நான் உங்களுக்கு வியூ கொடுத்தது என்னன்னு சொன்னால், மார்க்கெட் வந்து இந்த டிசம்பர் வரைக்கும் கொஞ்சம் புல்லிஷாக இருக்கலாம். குறிப்பாக வந்து கீழ் நோக்கி பெருசாக இறங்காது. 20,000 போக வாய்ப்பு இல்லை. ஏன் 20,500 21 போகிறதே கஷ்டம். ஸோ அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தின்னு சொல்லியிருக்கேன். ஸோ 24 25 இதெல்லாம் வந்து இந்த வருஷத்தில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து நான் வந்து வியாழக்கிழமை வந்து வியூ கொடுக்குறேன் காலையில். அப்போ வந்து மார்க்கெட் 22 இருக்கு. ஓப்பனிங் அதே பிரைஸ் தான். கொஞ்சம் நேரத்தில் மார்க்கெட் ஓப்பன் ஆகி சிறிது நேரத்தில் வந்து மார்க்கெட் புல்லிஷாக ஆரம்பிச்சது. ஸோ 500 புள்ளிகளுக்கு மேலே வந்து மார்க்கெட் வந்து மேலே எகிற ஆரம்பிச்சது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு ஆணித்தனமாக நான் ஒரு விஷயம் சொன்னேன், மார்க்கெட் வந்து மேலே தான் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு 80% சக்ஸஸ் ரேட்டு இருக்கு. மேலே வர்றதுக்கு கீழே போகிறதுக்கு 20% தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற வரைக்கும் நான் பேசியிருந்தேன். இப்போவும் சொல்கிறேன், தொடர்ந்து மார்க்கெட் ஒருவேளை கீழே வந்துச்சுன்னா தாராளமாக வந்து நீங்கள் ஒரு 500-600 கீழே வந்தால் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ட்ரேடிங்க்கு இப்போ நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற ட்ரேட்ஸ்லாம் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸோட போனீங்கன்னா தான் உங்களுக்கு ட்ரேடிங்ல எல்லாம் சரியாக வரும். ஏன் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலுமே சரி, நம்ம வந்து ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் கால் தானே. ஏன்னா இந்த வருஷம்குள்ளே தானே சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் அதுக்குமே நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக ஒரு 20,500 20,000 ஃபைனல் ஸ்டாப் லாஸாக மைண்டில் வச்சு தான் ட்ரேட் எடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து மார்க்கெட்டில் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். வித்தவுட் ஸ்டாப் லாஸ் நம்ம ட்ரேடிங் எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட அந்த ட்ரேடிங் சிஸ்டமே வந்து தப்பாக இருக்கும். ஸோ முதல்ல நம்ம மார்க்கெட்டை ஜெயிக்கணும் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வச்சு லாஸ்ட் நஷ்டத்தை வந்து கம்மி பண்ண தெரிஞ்சால் தான் ஒரு ட்ரேடராக சக்ஸஸ் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.